Morning Moon. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்ஜெட் மொபைல். அதாவது நம்ம கத்தாரில் நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா என்னமாரி மொபைல் வாங்கலாம். ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு 1000 to 1500 ரியாலில் நல்ல ஒரு பட்ஜெட் ஆனால் ஒரு மொபைல் வாங்கணும், நல்ல ஒரு அப்டேட்டட் டெக்னாலஜி இருக்கணும். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ சிஸ்டத்துக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ள அப்டேட்டட் டெக்னாலஜி உள்ள ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணுன்னா என்ன மொபைல் வாங்கலாம், அந்த மொபைலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து Honor 400 5G. இன்னும் இது வந்து இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை, இப்போ கத்தாரில் லான்ச் ஆகிருக்கு Honor 400 5G. இதில் ஏஐ சிஸ்டம் என்னென்ன மாரி கேமராஸ் இது ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மொபைல் வந்து என்னோடய நண்பர் வாங்கியிருக்காரு, அவரோட நண்பருக்காக ஊருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போது இந்த மொபைலில் என்னமாரி அவங்க வந்து ஊரில் உள்ளவங்களே நெட்டில் பார்த்து கத்தாரில் இந்த மொபைல் ஸ்பெசிஃபைலாக வாங்குங்க கல்ஃபில், ஏன்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. இந்த மொபைலில் நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதாவது ஏஐ சிஸ்டம் உள்ள ஃபியூச்சர்ஸ் உள்ள கேமராஸ் இதில் என்னென்ன இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Honor 400ங்கிறது இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 256 GB, அதேமாரி ரேம் வந்து 12 GB. இதோட மெட்டாலிக் சில்வர் கலரு, டியூவல் சிம்மு, அதாவது 3 நார்மல் ஃபிசிக்கல் சிம்மு இதில் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ளஸ் 2 சிம் இன்ஸ்டால் பண்ணலாம். பெரிய விஷயம், நேனோ சிம்மு வந்து 3 சிம்மு நம்ம இந்த ஒரே மொபைலில் இன்ஸ்டால் பண்ண முடியும், 2 சிம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்து இதோட 60 வாட்ஸ் யூஎஸ்பி சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் சார்ஜ் ப்ரோட்டோக்கால் வந்து 80 வாட்ஸ். இதோட ப்ராசர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 7th ஜென்ரேஷன் 4nm சைஸ் உள்ள ஒரு சிப்பு. இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் சிப்பும் இருக்குது, ப்ளஸ் வந்து ரேம் வந்து 12 GBங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன். இந்த மொபைலோட பார்த்திங்கன்னா Honor 400ஓட உங்களுக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்டு கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா லூலுவில் Honor Watch 2i ஒரு வாட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு. இதில் வந்து 100 ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட்டை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஆல் டே ஹெல்த் மானிட்டரிங் ப்ளஸ் 14 டேஸ் Honorோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு. 14 டேஸ் வந்து பேட்ரி லைஃப் இருக்குது. நார்மலாகவே இப்போ நிறைய பேர் நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் நிறைய யூஸ் பண்ணுறோம், இது ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்லலாம் ஸ்மார்ட் வாட்ச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக உங்களுக்கு வந்து மெடிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட்டு எல்லாமே இதில் வந்து மானிட்டர் பண்ண முடியும். இந்த வாட்ச் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து Honorோட ஃபோன் ஹோல்டர் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது 2 திங்ஸ் வந்து இந்த ஃபோனோடைய ஃப்ரீயாக வருது. இப்போ நம்ம ஃபோனை ரிவ்யூ பண்ணுறோம். இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1399 Honor 400. இதில் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஏஐ சிஸ்டத்தில் உள்ள ஒரு கேமரா வந்து இப்போ 2 கேமரா இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் நீங்கள் இருக்கிறப்போ பக்கத்தில் யாராவது ஒரு 10 பேர் ஏதாவது போகிற வழியில் யாராவது இருந்தாங்க, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களே மட்டும் அந்த ஃபோட்டோவில் வைக்க முடியும். அந்த ரிமூவ் பண்ணுற ஏஐ சிஸ்டம் டெக்னாலஜி இதில் வந்து ஃபீச்சர்ஸாகவே இருக்குது. ப்ளஸ் கேமராலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து iPhone 16 Pro Maxாக இருக்கட்டும், 14 Pro Maxாக இருக்கட்டும், Samsung S25லாம் இல்லாதது Honorல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளோட எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி வந்து அதோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெஸ்லா கார் வந்து ஒரு செல்ஃபாக ட்ரைவ் ஆகுதுன்னா அது ஒரு ஏஐ சிஸ்டம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத நிலமை ஃபியூச்சர்ஸில் வந்துடும். ஏன்னா ChatGPTயே இன்றைக்கி வந்து ஏஐ சிஸ்டம் தான் சொல்கிறோம். ஏஐ சிஸ்டம் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லெட்டர் டைப் பண்ணால் கூட அதில் ஒரு கிராமட்டிக்கல் எரரை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து ChatGPT நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபோனு. கேமராஸோட குவாலிட்டி பாருங்கள். கேமரா வந்து அப்படி லுக்கே பார்த்தாலே அப்படியே ஒரு பயங்கர ஒரு டிஜிட்டல் கேமரா லுக்கோட லென்ஸ் இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே அவங்க ஒரு சேஃப்டி கேஸும் நல்லா பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க சில்வர் மெட்டலில். இது வந்து ஆண்ட்ராய்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ப்ளஸ் வந்து இதில் உள்ள Honorல வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ், அதாவது நீங்கள் வந்து ட்ராப் டவுன் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஃபுல் செக்யூர்டாக வச்சுருக்காங்க கவரு. ஐஃபோன் மாரியே அந்த டிசைன்லாம் இருக்குது. சி போட்டு நீங்கள் ஒரிஜினல் சிம், அதாவது ஃபிசிக்கல் சிம் இன்ஸ்டால் பண்ணணும், நேனோ சிம் இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லா ஃபோன்லையுமே ஸ்பீக்கர் கீழே தான் வரும்.
செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். செட்டிங்ஸில் நீங்கள் எப்போதுமே வந்து இது செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு வந்து மேஜிக் ஓஎஸ்னு இவங்களோட ஒரு ஓஎஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு வந்து எல்லா மொபைலுமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் வாங்குகிறாங்க. பட் அவங்களுக்கு தகுந்தாப்பில் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது சாம்சங்குக்கு தகுந்தாப்பில் சாம்சங் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஆனருக்கு தகுந்தாப்பில் இவங்க தனியாக வச்சுருக்காங்க. இப்போ எபோட்டில் போய் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதிலே உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்னாப் ட்ராகன் ஜென்ரேஷன் 3 4nm உள்ள ஒரு சிப்பு, 12GB ரேமு, அதாவது டெர்போ ரேமுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது வந்து சில்கைன் கார்பன் பேட்ரி, அதாவது இப்போ யூஸ் பண்ணுற லித்தியம் அயான் பேட்டரியோட சில்கைன் கார்பன் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 6000 மில்லி ஆம்பியர். 6000 மில்லி ஆம்பியர்னால் உங்களுக்கு வந்து 2 days 3 days உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து தான் பேட்ரி பேக்கப் இருக்கும் 1 or 2 days. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து 2736x1264 ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 256GB. இப்போ யாருமே மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா மொபைல்லையுமே இன்பில்ட் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது. அதே தான் எல்லா மொபைலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் ஐஃபோனோட சிஸ்டமை வந்து சாம்சங் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எல்லா பிராண்டு சிஸ்டமும் இன்பில்ட் மெமரியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் மெமரியை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னும் கொஞ்சம் நாளில் மெமரி கார்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும் பிள்ளைக்கு, அந்த அளவுக்கு இருக்குது மெமரி கார்டு. அடுத்தது ஜிபியும் இதில் வந்து ஒரு இன்பில்டு ஐசி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஜிபியோட டீட்டெயில் வந்து அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. பட் ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து ஒரு மேபி 4GB அந்தமாரி இன்பில்டு மெமரி இருக்கும். கிராஃபிக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எந்த மொபைலும் வராது. மற்றபடி நம்ம கேமராவில் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏஐ சிஸ்டம் உள்ள Honor 400Gயில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ சிஸ்டம் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எடிட் பண்ணுறது. இப்போ என் பையனும் நானும் இருக்கோம். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணணுன்னா ஏஐ எரேசர்னு ஒரு டூல் இருக்குது. இதை வச்சு நம்ம என்னையை எரேஸ் பண்ண முடியும். பாருங்கள், ஜஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிட்டோம்னா அழகாக அந்த பர்சன் இருந்த இடம் ஒரு கூட இல்லாத அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. எப்படி ஏஐ சிஸ்டம் ப்ராக்ரஸ் ஆகுது பாருங்கள். இப்போ என் பையன் மட்டும்தான் இருக்கான், இப்போ நான் இல்லை. இந்தமாரி நீங்கள் யாரை வேணாலும் ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பே தேவையில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்தளவுக்கு ஆனர் மொபைலில் ஃப்யூச்சரோட சூப்பராக வச்சுருக்காங்க ஏஐ சிஸ்டம் எடிட்டிங் ஆப்ஷன். அதனால் இந்த Honor 400 வந்து உங்களுக்கு ஃபோட்டோ லெவலில் வேறு லெவலில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு செமையாக யூஸ் ஆகும். ஏஐ எடிட்டிங் மூலமாக நீங்களும் பயங்கர ஒரு ஃபோட்டோகிராஃபிக், அது மட்டும் இல்லை பல வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் எல்லாமே இதில் வந்து செமையாக பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்தெந்த மொபைலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நியூ டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த மொபைலோட மாடல் நம்பரை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மொபைலை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.